ஜியோலேருந்து JioPhone Prima 2 அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சர் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் ஃபோன் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து உள்ளே கொடுக்குறாங்க. அதாவது பட்டன் ஃபோனில் இப்படிலாம் விஷயங்கள் பண்ண முடியுமாங்கிற மாதிரி பல விதமான விஷயங்கள் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன விஷயங்கள் உள்ளே கொடுக்குறாங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முடியாது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. ஜியோவோட இந்த JioPhone Prima 2 வந்து ஒரு 4G ஃபோனாக வருது. அதாவது 4G ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் தான் இருக்குது, 5Gயில் சப்போர்ட் ஆகாது. மற்றபடி நமக்கு வந்து எட்ஜஸ்லாம் வந்து கவ் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெதர் மாதிரியான ஒரு ஃபினிஷிங் கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் வந்து ஒரு பட்டன் ஃபோன் தான், அதாவது நார்மலான கீபேட் ஃபோன் தான் கொடுக்குறாங்க. இதில் நமக்கு வந்து ஒரு 2.4 இன்ச்சுக்கான QVGA கலர் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ரெசல்யூஷன் பொறுத்தவரை 320x240 பிக்சல்ஸாக வருது. நார்மலான நோக்கியா பட்டன் ஃபோனில் என்ன பார்க்குமோ அதே ரெசல்யூஷன் தான் இருக்குது. ரொம்ப அதிகமான ரெசல்யூஷன் இல்லை கிடையாது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு குவால்காம் சிப்செட்டில் வந்து ரன் ஆகுது. நமக்கு ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற அந்த ஸ்னாப் டிராகன் அப்படிங்கிற சிப்செட் தயாரிக்கிற கம்பெனி தான். அவங்க வந்து ஒரு சிப்செட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 512 MB ரேம்லையும் 4GB இன்டர்னல் ஸ்டோரேஜையும் ரன் ஆகுது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. 128GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம். அது மூலமாக நீங்கள் வந்து தேவையான சாங்ஸ் வீடியோஸ்லாம் வந்து உள்ள ஏற்றிக்கலாம். அடுத்ததாக இந்த ஃபோனோட முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஃபோனோட OS. இந்த ஃபோன் வந்து காய் OS அப்படிங்கிற ஒரு OS ரன் ஆகுது. அதாவது நார்மலான ஃபீச்சர் ஃபோனில் என்ன விஷயங்கள் பண்ண முடியும் அதை விட அதிகமாக இந்த OS வந்து பண்ண முடியும். அதாவது இது வந்து காய் OS 2.5.3 அப்படிங்கிற வெர்ஷன் ரன் ஆகுது. இந்த OS நமக்கு வந்து யூடியூப் சப்போர்ட் இருக்கு, அதனால யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம். ஃபேஸ்புக் சப்போர்ட் இருக்கு, அதனால ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து போஸ்ட் போடலாம். கூகுளோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்கு. அதன் மூலமாக பல விதமான கொஸ்டின்ஸ் கேட்டு நீங்கள் அதுக்கான பதிலை பெற முடியும். இது போ ஜியோ டிவி, ஜியோ சினிமா மாதிரி ஜியோ ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அதன் மூலமாக டிவிஸ்லாம் பார்க்கலாம். லைட் சேனல்ஸ் டேரக்டாக உள்ள பார்க்க முடியும். குறிப்பாக சன் டிவி மாதிரியான சேனல்ஸ் கூட பார்க்கலாம். இது போ ஜியோ சாவன் அப்படிங்கிற மியூசிக் ஆப்பும் இருக்குது. அது மூலமாக ஆன்லைன்லேயும் மியூசிக் கேட்கலாம். மேலும் இது போக பல விதமான என்டர்டைன்மெண்ட் ஆப்ஸும் இருக்குது. ஆனால் வந்து வாட்ஸ்அப் உள்ள இருக்கான்னு கேட்காதீங்க. காரணம் வாட்ஸ்அப் வந்து காய் OSக்கான அந்த சப்போர்ட்டை வந்து இந்த 2025 வருடத்தோட பாதியோடு நிப்பாட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சப்போர்ட் ஆக போகிறதில்ல. மற்றபடியாக கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் ஒரு கேமரா கொடுக்குறாங்க. இன்னும் ரெசல்யூஷன் சொல்ல ஒரு 2MP கேமரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது போய் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைட்லேயுமே ஒரு 0.3 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா எது கொடுப்பாங்க தெரியும், அதாவது வீடியோ கால்ஸ் இதில் பண்ண முடியும். குறிப்பாக சொல்ல கேட்டீங்கன்னா ஜியோ சாட் அப்படிங்கிற ஒரு ஆப் உள்ள கொடுக்குறாங்க. அது மூலமாக நீங்கள் வீடியோ கால்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு பேச முடியும். இது போல் நேட்டிவான வீடியோ காலிங் ஆப்புமே உள்ள கொடுக்குறாங்க. இது போய் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்கு, FM ரேடியோவும் ஒர்க் ஆகும். அது போக ஜியோ பே அப்படின்னு சொல்லப்படுற UPI ஆப்பும் சப்போர்ட் ஆகுது. அதனால நீங்கள் பேமெண்ட் டேரக்டாக பண்ண முடியும். யாருக்குன்னா பணம் வந்து UPI மூலமாக அனுப்பலாம், பணம் பெறலாம். குறிப்பாக QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். காரணம் கேமரா பேக் சைடில் இருக்குது. அதுபோல் சவுண்ட் அலர்ட் ஃபீச்சரும் இருக்குது. அது மூலமாக UPIயில் உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆச்சுன்னா சரி, போச்சுன்னா சரி, உங்களுக்கு அலர்ட் கொடுக்கும். இதுவே பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜியோ Prima 2 வந்து 23 இந்தியன் லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழும் அந்த லாங்குவேஜில் அடங்கும். அதனால ஃபோனை வந்து நீங்கள் தமிழ்லையும் வந்து UI மாற்றி யூஸ் பண்ணிக்கிட முடியும். 4Gக்கான சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது 4Gக்கான VVLT சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு VVLT கால்ஸ் பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் Bluetooth 5.0 சப்போர்ட் இருக்குது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, 4G நெட்வொர்க்கும் போது மற்ற சிம் யூஸ் பண்ண முடியாது, ஜியோ சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மற்றபடியாக ஃபோனில் வந்து நமக்கு USB வெர்ஷன் இருக்குது. ஆனால் 2.0 தான் வெர்ஷனாக கொடுக்குறாங்க. இது போய் இந்த ஃபோனில் ஒரு 2000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது மூலமாக நமக்கு வந்து பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாளுக்கு மேலே யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபோன் வாங்கும்போது நமக்கு வந்து பாக்ஸில் என்ன விஷயம் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு சார்ஜரும் பாக்ஸோடய தந்துடுறாங்க. இது போய் பேட்டரி பேக், வாரண்டி கார்டு மாதிரியான இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. இந்த ஜியோ Prima 2 வந்து லக்ஸ் ப்ளூ அப்படிங்கிற ஒரே ஒரு கலரில் கிடைக்குது. இதோட விலையை பொறுத்தவரை 2799 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் கொடுக்குறாங்க. இதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவரலாக ஒரு டீசென்டான பிரைசிங்க்கு நமக்கு வந்து ஒரு மல்டிமீடியா கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பட்டன் ஃபோனில் இந்த ஜியோ Prima 2 ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஜியோ Prima 2 ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். மேலும் வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாரும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.